ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு மனதின் மாய சக்தியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா மனதை மாய சக்திங்கிறானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா மனதுங்கிறதே நம்மக்கிட்ட இருக்கிறதே கிடையாது. நம்ம மனமானது நம்மளை விட்டு எப்பயுமே வெளியிலே தான் இருக்கும், ஓகேங்களா? நம்ம கிட்டவே எப்பவுமே மனது இருக்கிறது கிடையாது. நம்ம மனமானது பார்க்குற பொருள் மேலே, கேட்குற விஷயங்கள் மேலே, இல்லை பேசுகிற விஷயங்கள் மேலே நம்ம எதையெல்லாம் கவனிக்கிறோமோ, கவனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நம்ம மனமானது சென்று கொண்டே இருக்கும், ஓகேங்களா? நம்ம மனமானது நம்மக்கிட்ட இருக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் நம்மளை விட்டு வெளியிலே தான் இருக்கும். பெரும்பாலும் நம்ம மனம் எதையெல்லாம் கவர்கிறதோ அதை மட்டுமே நம்ம அதிகபட்சமாக கவர்ந்து இழுக்கிறோம், ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம மனமானது தெரிந்த விஷயங்கள் மேலே தான் கவனம் போகும். தெரியாத விஷயங்கள் கவனம் போகாது. ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், தெரியாத விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் நம்ம மனமே கொடுத்துரும், ஓகேங்களா? ஒரு விஷயத்த அமெரிக்காவில் இப்படி நடந்ததுன்னு சொன்னாலே கற்பனையில் நம்மளே அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து, உருவத்தை கொடுத்து, ஒரு வேளை இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு நம்ம மனமே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துரும். இப்படி தெரிந்த விஷயம் மட்டுமல்ல, தெரியாத விஷயத்தை கூட நம்ம மனமானது ஒரு படைப்பை உருவாக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணும், உருவாக்கும், வடிவமைக்கும், ஒரு கற்பனை உலகத்தையே படைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மனமானது நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம மனதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஓகேங்களா? ஒரு செகண்டில் எத்தனை லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்ம கற்பனை, நம்ம மனமானது அங்கே போய் சேர்ந்துடும், ஓகேங்களா? உதாரணத்துக்கு நான் இப்போ டெல்லி ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் அதை கற்பனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனடியாக தாஜ்மஹாலை பார்த்தவங்க எல்லாருக்குமே அந்த தாஜ்மஹால் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும், ஓகேங்களா? நம்ம மனமானது அந்த தாஜ்மஹாலுக்கே போயிட்டுருக்கோம். அந்த தாஜ்மஹால் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்ம இப்போ கற்பனையில் அடுத்த செகண்டே நம்ம மனமானது அந்த தாஜ்மஹால் போயிடுச்சு, இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த கிராமம், ஊர், இல்லை வீடு எத்தனை 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் உங்கள் கற்பனையில் உங்கள் சொந்த ஊரை நினச்சி பாருங்கள், சொந்த வீட்டை நினச்சி பாருங்கள், உங்கள் சொந்த உறவுகளை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே அவங்க எல்லாருமே உங்கள் நினைவுகளுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மனமானது அவ்வளோ பேரையும் போய் பார்த்துட்டு வந்துடும். இப்படி தாங்க நம்மக்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்ச அதிர்வலைகள் நம்ம கவனம் எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் இந்த அதிர்வலைகளும் சேர்ந்தே பாயும். சில பேர் சாப்பிடும்போது புறையாருன்னா சொல்லுவாங்க, என்னை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பழக்கமெல்லாம் எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த அதிர்வலைகள் இந்த மாதிரி நினைவுகளாக வரும். நம்ம மனம் எங்கே போகுதோ அங்கே நம்மளுடைய அதிர்வலைகள் போய் அவங்களுக்கு ஒரு அறிகுறிகளை காட்டும். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இரத்த பந்தங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்தான நிலைமை அப்படி இருக்குன்னா சில பேருக்கு அது உணர்த்தும். ஏதோ மனசு சங்கடப்படுற மாதிரி, மனம் கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி ஃபோன் பண்ணிலாம் கேட்பாங்க, ஓகேங்களா? எனக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் நான் ஃபோன் போட்டு விசாரிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் எப்படி இருக்காங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்லாம் விசாரித்து அவங்க மனசு சாந்தமாவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு மன திருப்தி அடைவாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்திருந்தால் கூட இவங்க ஃபோன் போட்டு கேட்டதுனால அவங்க கொஞ்சம் நிதானித்து இனி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து கூட அவங்க தப்பிச்சு இருக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள் இயற்கை எப்படியெல்லாம் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில், யதார்த்தமான வாழ்க்கையில், நிஜமான வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம், ஓகேங்களா? அந்த அளவுக்கு மனதின் அதிர்வலைகள் பயங்கரமாக வேலை செய்யுது இந்த பிரபஞ்சத்தில். அது மட்டுமா, நம்ம இந்த பூமியில் பார்க்குற செயற்கையாக உருவாக்கப்பட்ட எல்லா விஷயமே ஒரு 5 அடியிலிருந்து 6 அடிக்குள்ளே இருக்கிற மனுஷன் அவன் மனதிலிருந்து கற்பனையாக தோன்றின அனைத்து விஷயங்களையும்
பூமிக்கு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறான். எவ்வளவு கோடி கட்டிடங்கள், எவ்வளவு லட்சம் அரண்மனை, பிரம்மாண்டமான அரண்மனை கட்டுமானம், உயரமான கட்டுமானங்கள்லாம் எந்த அளவுக்கு கற்பனையில் மனுஷன் மனதில் உருவாக்கி இருப்பாங்க. எவ்வளவு வாகனங்கள், விமானங்கள், ராக்கெட்டுகள், ட்ரெயின்கள் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் மனதில் கற்பனையாக தோன்றி இந்த ஈர்ப்பு விதி மூலயமா அதை எப்படியெல்லாம் வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை பிரபஞ்சம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் மூலயமா மக்களுக்கு, அந்த விஞ்ஞானிகளுக்கு அறிவியல் ஞானம் கொடுத்து மனிதனின் மனதில் தோன்றிய ஆசையை நிறைவேற்றி நிரூபித்த இந்த பிரபஞ்சம் மனிதனின் மனதில் தோன்றும் ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற எல்லா விதமான வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சமே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திர மண்டலம் போகணும்னு ஆசைப்பட்டதை நிறைவேற்றியிருக்கு. செவ்வாய் கிரகம் போகணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கு. சந்திர மண்டலம் போனதாகட்டும், செவ்வாய் கிரகம் போனதாகட்டும், இல்லை இந்த சூரிய மண்டலத்தையே விட்டு வெளியே போன வாயேஜர் 1, 2 ஆகட்டும், இப்படி மனிதனின் எல்லையற்ற கற்பனையெல்லாம் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மனிதனின் மனதின் சக்தி தான். சும்மா நீங்கள் உங்கள் மனசில் லைட்டாக உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்படியே லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்கள் மனசில் நினச்சிங்கனாலே, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா நம்ம மனதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது, அவ்வளவு அதிர்வுகள் இருக்குது. ஏன்னா நம்ம மனம் நம்மக்கிட்ட இருக்கிறது கிடையாது. அது முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சத்தில் திரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம மனம் எங்கே ஒன்றாலும் போகும், எதை ஒன்றாலும் பார்க்கும், எதை ஒன்றாலும் சிந்திக்கும், எதை ஒன்றாலும் ஆசைப்படும். நம்ம மனமானது இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட பெரும்பாலும் இருக்காது. திடீர்னு நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை, சுருக்குன்னு ஒரு எறும்பு கடிச்சிச்சு, இல்லை நெருப்பு சுட்டுருச்சு, ஏதோ ஒரு ஊசியோ கம்பியோ ஏதோ குத்திடுச்சு, ஒரு வலி வரும்போது தான் நம்ம மனம் திடீர்னு நம்ம உடம்புக்கிட்டே வரும். அது வரைக்கும் வெளியில் தான் இருக்கும். சில பேரை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது கதைகள் பேசிக்கிட்டு இருப்போம். யாருன்னா ஒருத்தர் அதை அப்படியே கவனிக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அவங்க கவனம் எல்லாம் வேறு எங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆளை கூப்பிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன், அமைதியாக இருக்கே என்னன்னு கேட்டோம்னா, என்ன கேள்வி கேட்டான்னு திரும்ப நம்மக்கிட்டே கேட்பாங்க. ஏன்பா இவ்வளோ நேரம் இவ்வளோ கதைகளை சொல்லி நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டேன், நீ பதிலே சொல்லாமல் என்ன கேள்வி கேட்டேன்னு கேட்குறிய அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை, அதனால் என் கவனமெல்லாம் அங்கே இருந்துச்சு, நான் இதை கவனிக்கவே இல்லை, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னே என் காதிலே விழல, நான் கவனிக்கலைன்னு சொல்லுவார். பாருங்கள், அந்த 4 பேரோடு அவர் பக்கத்திலே தான் இருக்கார். அவர் காதும் எதை வச்சும் மூடலை, காதும் ஓப்பனாக தான் இருக்குது. பேசுகிறதெல்லாம் நிச்சயமாக அவர் காதுக்குள்ளே போகும். ஆனால் எதுவுமே அவர் காதுக்குள்ளே போகலை, மைண்டுக்குள்ளே போகலை. ஒட்டுமொத்த மனமும் எண்ணமும் அவருடைய சோகமான, வருத்தமான ஏதோ ஒரு சூழ்நிலையில் போய் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம மனமானது நம்மளை விட்டு எங்கே ஒன்றாலும் போகும், எதை ஒன்றாலும் போய் பார்க்கும், எதை ஒன்றாலும் அலசி ஆராயும், எங்கே ஒன்றாலும் போய் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒட்டுமொத்த வீடியோவிலேயும் கேட்ட சம்பவங்களை வச்சு நம்ம உணர்ந்துருக்கலாம். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய விஷயம். கடவுள் படைப்பில் எவ்வளவு பெரிய ஒரு மாயாஜால வித்த மாதிரி இந்த மனதை செய்யப்பட்டிருக்கு. நம்ம மனதால் எதை நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பையே மாற்ற முடியும். நம்ம ஏதாவது ஒரு வெறுப்பை நினச்சோம் அப்படின்னா கோபத்தை உண்டாக்க முடியும். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மகிழ்ச்சி, காமெடியை நினச்சோம்னா ஒரு சந்தோஷம், சிரிப்பை நம்ம உடம்புல உண்டாக்க முடியும். ஏதாவது ஒரு சுவையான உணவை நினச்சோம் அப்படின்னா உமிழ்நீர் உண்டாகுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் நம்ம உடம்புல உண்டாக்க முடியும். ஏதாவது ஒரு ஆசைகள், காம ஆசைகள் கூட நம்ம உடம்புல ஒரு வகையான உணர்ச்சிகளை உண்டு பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம மனதால் தான் செய்ய முடியுது, மனதால் தான் செய்கிறோம். எல்லாமே நம்ம மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நம்ம மனதால் உருவாக்கப்பட்டு தான்
ஒரு செயல் வடிவமாக எல்லா விஷயத்துக்குமே உருவாக்கி வருது. அப்போ பாருங்க, நம்ம மனதுக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இந்த பிரபஞ்சம், இயற்கை, கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. இந்த விஷயத்தை கொஞ்சம் சின்சியராக எடுத்து ஒரு கியூரியாசிட்டியோட, நீங்கள் ஒரு ஆர்வத்தோட இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. உங்கள் மனதில் உங்கள் தேவைகள் ஒரு அதிர்வலையாக வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி, ஒரு 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 சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பு, இவைகளோட ஒரு 100% நம்பிக்கையோட நீங்கள் நிச்சயம் காத்துருங்க. உங்கள் மனதின் அதிர்வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுவதை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் காண்பீங்க. இந்த உலகத்தில் நிகழும் அனைத்து சம்பவங்களும் அனைவரின் மனதின் மாயாஜலங்கள் தான் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? யார் மனதிலையும் தோன்றாத ஒரு சின்ன சம்பவம் கூட இந்த பிரபஞ்சத்திலேயே நடக்காது. விபத்தோ, ஆபத்தோ, துயரமான சம்பவங்களோ எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருவரின் மனதில் சின்னதாக தோன்றிய ஒரு சின்ன கற்பனையாக கூட இருக்கலாம். அதனால் நம்ம இந்த உலகத்தில் கூட ஒருபோதும் நம்ம தீங்கு நடக்கிற மாதிரி சின்னதாக கற்பனை கூட பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நல்லதே நடக்கட்டும், அனைவரும் நலமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கற்பனையில் வச்சுக்கிட்டா இந்த உலகமும் நல்லபடியாகவே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனதோட மாயாஜால சக்தியை பற்றி நல்லா புரிஞ்சுக்குங்க. அது நம்மக்கிட்ட கிடையாது, நம்மளை விட்டு வெளியில் தான் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு உடலில் எறும்பு கடித்தாலோ, ஊசி குத்தினாலோ, இல்லை நெருப்பு பட்டாலோ, ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா தான் நம்ம உடம்பு பக்கமே நம்ம மனம் வரும். மற்றபடி நம்ம மனம் முழுக்க முழுக்க வெளியிலே தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் நம்ம மன அதிர்வானது இந்த பிரபஞ்சம் முழுக்க எங்கே வேணாலும் போகும், வரும். ஓகேங்களா? நம்ம கற்பனை கவனம் எங்கே செலுத்துகிறோமோ அங்கெல்லாம் போகும். அதனால் இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த மனமானது எங்கே ஒன்றாலும் சென்று வரும். அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் அது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் நம்ம மனதோட வலிமையை அதிகப்படுத்தி அதிர்வுகளை வெளிப்படுத்துங்க. நிச்சயமாக மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை வச்சு உங்களால் உருவாக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.